நம்ம சொந்தங்கள் ஒருத்தவங்க வந்து வத்த குழம்பு ரெடி பண்ணி வீடியோ பதிவு சொன்னாங்க. இன்றைக்கி அவளுக்கு தாங்க வத்த குழம்பு ரெடி பண்ண போகிறோம். சொந்தங்களை இந்த குழம்புக்கு வந்து வத்த குழம்புன்னு எடுத்துக்கலாம், வெங்காய குழம்புன்னு எடுத்துக்கலாம், கார குழம்புன்னு எடுத்துக்கலாம். நம்ம வைக்கிறது தாங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க, வெந்தயம் போட்டுக்கிறோம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம், வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம், ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம், தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். என்னங்க வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி பச்சை மிளகாலாம் எண்ணெயில எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இதோட நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க, குழம்பு மசாலா சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களை இந்த மசாலையிலேயே கரைச்சி புளியும் சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களை நம்மளுக்கு வத்த குழம்பு கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இறக்கி வச்சுட்டு முறுக்கோத்தில் இருக்க சட்டி அடுப்பில் போங்க. கொதிச்சு வர்ற குழம்போட வறுத்து வச்சிருக்க மிதுக்கு வத்தலை சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களை ருசியான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கிறோங்க.